सुप्रभात बच्चों, कैसे हैं? Dear students, in previous class we discussed about that symbols and that Barakadi table. Today I told you there are 6 chapters are there in Hindi basic. So already we successfully completed that 4 chapters. What are the 4 chapters? Vowels, consonant, semi-consonant, symbols. And today we are going to learn the remaining 2 basics chapters. First I'll teach you different shapes of Ra. Okay, different shapes of Ra. Okay, what do you mean by different shapes of Ra? அப்படின்னா இந்த ராவில் டோட்டலாக வேறு ஷேப்பில் வரும். எத்தனை ஷேப்பில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 4 ஷேப்பில் வரும். அது என்னென்ன ஷேப், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், அதை எந்தெந்த லெட்டரில் எந்தெந்த ஷேப்பை ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. Remove the curve from the letter. Next, remove the vertical line from the letter. Total 26. Next, third rule. Put a small line below the letter. 9 letter. ஸோ இந்த ரூல்ஸ் நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரியே இருக்கா? எஸ், இது செமி கான்சனன்ட்டோட ரூல். செமி கான்சனன்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ரா அப்படின்னு எழுதிட்டு எதுக்குடா ஜி செமி கான்சனன்ட்டோட ரூல்ஸை மறுபடியும் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பிகாஸ் இந்த ரூல்ஸ்க்கும் இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ராவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு ரிமூவ் தி கர்வ் ஃப்ரம் த லெட்டர். என்னென்ன லெட்டர் அது? ஃபஸ்ட்டு ஒன் கா, கமா, ஃபா, 2 லெட்டர் இருக்கா? நெக்ஸ்ட் ரிமூவ் தி வெர்டிக்கல் லைன் ஃப்ரம் த லெட்டர், 26 லெட்டர். ஸோ இப்போ இதில் வெர்டிக்கல் லைனும் இருக்கும், வெர்டிக்கல் லைனை தாண்டி வந்திருக்கக்கூடிய கர்வை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே இருக்கக்கூடிய 26 லெட்டர்லையும் செப்பரேட்டாக அந்த வெர்டிக்கல் லைன் விசிபிளாக நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அந்த வெர்டிக்கல் லைனையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது இந்த லெட்டரில் இந்த 2 லெட்டர்ஸ்லையுமே வெர்டிக்கல் லைன் இருக்குது, இந்த 26 லெட்டர்லையுமே வெர்டிக்கல் லைன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் இங்கே என்னென்ன ஷேப் ஆஃப் ரா இருக்குது அப்படின்னு. ரா, இதோட ப்ரொனன்சியேஷன் ரா. ஓகே, நெக்ஸ்ட் இதோட ப்ரொனன்சியேஷனும் ரா. நெக்ஸ்ட் இதோட ப்ரொனன்சியேஷனும் ரா. நெக்ஸ்ட் இதோட ப்ரொனன்சியேஷன் இரு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ் பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ இதை எப்படி படிக்கலாம்? ர ப. ஸோ லாஸ்ட் லெட்டரில் சிம்பிள் இல்லை. ஸோ அப்போ இதை எப்படி படிக்கணும்? ரா ப, இதை புள்ளி வச்சுக்கணும். ரா ப ரப், ராச ரஸ், க ர கர், பா ர பர். ஸோ இப்போ இதை ஈஸியாக படிச்சிட்டோம். பிகாஸ் இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். அந்த ராங்கிற லெட்டர் நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த ரூலை பாருங்கள். remove the curve, remove the vertical line. ஸோ இப்போ இந்த 2 + 26 இந்த 28 லெட்டர்ஸ்லையுமே அந்த சென்டரில் வரக்கூடிய வெர்டிக்கல் லைன் இருக்கும். ஸோ அந்த வெர்டிக்கல் லைன் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த சிம்பிள் ஆட் ஆகும். எப்படி ஆட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு காமாக்கம் பாக்காட்ட பக்கட்டு. நெக்ஸ்ட்டு கா ம கம். ஓகே, இப்போ இங்க ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கு, இங்க ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கு, இந்த லெட்டர்லையும் ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கு. இப்போ இந்த சிம்பிளை இங்க ஆட் பண்றோம். எங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த வெர்டிக்கல் லைனோட மிடில் பார்ட்டில் அந்த சிம்பிளை ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வெர்டிக்கல் லைன் இப்படி இருக்குன்னா இதோட மிடில்ல இருந்து இப்படி போடணும். ஸோ இந்த மிடில்ல இருந்து இப்படி ஒரு கோடு, ஸோ இந்த மிடில்ல இருந்து இப்படி ஒரு கோடு. ஸோ ஓகே. ஸோ இப்போ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக இப்படி எழுதி இருந்துச்சு அப்படின்னா இது க, இது மா. இது ரெண்டையுமே சேர்த்தும் போது இங்கே லாஸ்ட் லெட்டரில் சிம்பிள் இல்லை. எப்படி படிப்போம்? காம கம் அப்படின்னு படிப்போம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சிம்பிள் ஆட் ஆயிருச்சு அப்படின்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல எழுதுறேன், இது கா. இப்போ இதோட நீங்கள் ரா அப்படிங்கிற லெட்டரை சேர்த்துறீங்க. அப்போ சேர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிம்பிள் இங்கே ஆட் ஆயிருச்சு அப்படின்னா இது கிர. இதை எப்படி படிக்கணும்? இக்கு பிளஸ் ர ஈக்குவல் டு கிர. அப்படின்னா இப்படி கீழே போட்டாவே இக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன், புள்ளி வச்சு படிச்சிடணும்னு. இக்கு கூட்டல் ரா ஈக்குவல் டு கிர. ஸோ இந்த ராவோட சிம்பிளை இங்கே ஆட் பண்ண உடனே இந்த கா அப்படிங்கிற லெட்டரு இக்குன்னு மாறிடும். அதாவது கீழே கோடு போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ கீழே கோடு போட்டாவே அது செமி கான்சனண்ட்டாக மாறிடும், அதாவது மெய்யெழுத்துக்களாக மாறிடும். உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன தெரியும்? வவல்ஸ். மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது கான்சனண்ட். அந்த புள்ளி வச்சு படிப்போம். இக்கு, இங்கு, இஞ்சு, இச்சு, இட்டு, இன்னு அப்படின்னு படிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ராவோட சிம்பிள் இந்த கால ஆட் ஆன உடனே என்னவா மாறிடும்? இந்த கா இக்குன்னு மாறிடும். அப்போ இக்கு பிளஸ் ர என்ன சொல்லுவோம்? இக்கு பிளஸ் ர கிர. ஓகே, நெக்ஸ்ட். அப்போ இதை எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இக்கு ர ரெண்டையும் சேர்த்துனோம்னா கிர, கிரம, கிரம். ஓகே, பா. ஸோ இது பான்னு இருக்கு, பாவோட இந்த சிம்பிள் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாங்கிறதோட இந்த சிம்பிள் ஆட் பண்ணிட்டோம். அப்போ இதை எப்படி படிக்கணும்? இப்பு பிளஸ் ரா பிர. இந்த பா என்னவா மாறிடும்? இப்புன்னு மாறிடும். இப்பு பிளஸ் ர. ஸோ இப்போ இந்த லெட்டரை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இப்பு பிளஸ் ர ஈக்குவல் டு பிர இப்படி வரும்.
ஓகேயா? அப்போ இதை எப்படி படிக்கணும்? பிரகட, பிரகட். ஏன்னா இங்கே சிம்பிள் இல்லை, அதனால இட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பிரகட, பிரகட். நெக்ஸ்ட் இது என்னது? க. கால இந்த சிம்பிள் ஆட் ஆகிருக்கு. அப்போ க என்னவா மாறிடும்? இக்கு. இக்கு பிளஸ் ர ஈக்குவல் டு கிர. கிராக்கு பக்கத்தில் துணைக்கால் இருக்கு, அப்போ இதை கிரான்னு படிக்கக்கூடாது, கிரா. கிரா பிளஸ் ம, கிராம். கிராமம் அப்படிங்கிறோம் இல்லையா, அது ஹிந்தியில் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஷேப் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஷேப் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு ஷேப். இந்த தேர்டு சிம்பிள் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, புட் அ ஸ்மால் லைன் பிலோ தி லெட்டர் அப்படின்னு ஒரு 9 லெட்டர்ஸ் நம்ம எடுத்திருப்போம். அந்த 9 லெட்டர்ஸில் வெர்டிக்கல் லைனே இருக்காது. அந்த லெட்டர்ஸை எப்படியுமே நம்மளால் மாடிஃபை பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ஹோல் லெட்டரை அப்படியே எழுதி கீழே ஒரு கோடு போட்டிருப்போம் சின்னதாக. ஓகேயா? ஸோ அப்போ அதை எப்படி, அந்த 9 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 9 லெட்டர்ஸ்க்கு கீழே இந்த சிம்பிள் ஆட் ஆகி வரும். மற்றபடி இதே ரூல்ஸ் தான். ஸோ இப்போ டா ஃபார் எக்ஸாம்பிள், டா, க, டக்கு, ட, ம, டம, பே, டோ, ல, பே, டோ. ஸோ இப்போ டாக்கு கீழே இந்த சிம்பிள் ஆட் பண்ணுறேன், ட. இப்போ டா என்னவா மாறிடும்? இட்டுன்னு மாறிடும். இட்டு ப்ளஸ் ர, ட்ர. ட்ராக்க, ட்ரக்கு. டா என்னன்னு மாறும்? இட். இட்டு ப்ளஸ் ர, ட்ர. ட்ரம, ட்ரம்மு. பே, இப்போ ட்ர. பே, ட்ர. ட்ராக்கு பக்கத்தில் ஓகி மாத்திரா இருக்குது. அப்போ ட்ரா என்னவா மாறிடும்? ட்ரோ. பெட்ரோல, பெட்ரோல். புரியுதா? ஸோ இதுதான் நெக்ஸ்ட் சிம்பிள். ஸோ இப்போ இதையும் அதே ப்ரொசீஜர் தான். இந்த ட்ராவை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன இருக்கும்? ஒரு இட்டு ப்ளஸ் ரா ஈக்குவல் டு ட்ரா. புரியுதா? இந்த இட்டையும் ராவையும் சேர்த்துனோம்னா ட்ர. ஸோ இந்த ட்ராக்குள்ளார என்ன இருக்குது? ஒரு இட்டு இருக்குது. இது செமி கான்சோனன்ட்டு, இது ஃபுல் கான்சோனன்ட். ஸோ இது எப்படி படிக்கணும்? இட்டு. இட்டு கூட்டல் ரா ஈக்குவல் டு ட்ர. புரியுதா? இது பார்க்க கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரிக். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு. மொத்தமாக இருக்கிறதே 4 ஷேப் தான். அதில் ஃபஸ்ட்டு ஷேப் நம்மளுக்கு விசிபிளாக தெரிஞ்சிடும், இது ரா அப்படிங்கிறது. எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சிருவோம். அடுத்தது இந்த 3 ஷேப். இந்த 3லேயே லாஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸி, ஏன்னா தலையில் கொம்பு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது 2 மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் எப்படி படிக்கணும் என்னங்கிறதுக்கு. இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 ரூல்ஸ். செமிகான்சோனன்ட்ல பார்த்த அந்த வெர்டிக்கல் லைன் இருக்கக்கூடிய 28 லெட்டர்ஸ் கூடயும் இந்த சிம்பிள் ஆட் ஆகி வரும். ஸோ இந்த ராங்கிற சிம்பிள் ஆட் ஆயிருச்சுன்னா எந்த லெட்டரோட ஆட் ஆகுதோ அந்த லெட்டர் செமிகான்சோனண்ட்டாக மாறிடும். இப்போ இங்கே கால ஆட் ஆகிருக்கு, அப்போ கா இக்குன்னு மாறிடும். இக்கு ப்ளஸ் ர க்ர. இங்கே பா, இங்கே வெர்டிக்கல் லைன் இருக்குது. ஸோ இங்கே இந்த சிம்பிள் ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்போ பா என்னவா மாறிடும்? இப்பு. இப்பு ப்ளஸ் ர ப்ர. இங்கே க. ஸோ காவோட ஆட் பண்ணதுனால இக்கு. இக்கு ப்ளஸ் ர கிர, கிராம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மால் லைன் நம்ம கீழே போட்டு எந்த ஒரு ஆல்டரும் பண்ண முடியாத ஒரு 9 லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, வெர்டிக்கல் லைனே இல்லாமல். அந்த வெர்டிக்கல் லைன் இல்லாத 9 லெட்டர்ஸ்க்கு கீழே இந்த சிம்பிளை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரொசீஜர் இதே தான். ஸோ இந்த லெட்டர் வந்து செமிகான்சோனண்ட்டாக மாறிடும். இட்டு ப்ளஸ் ர, ட்ர. இந்த பாருங்கள் எழுதியிருக்கேன், இட்டு ப்ளஸ் ர ஈக்குவல் டு ட்ர. ஸோ இந்த ட்ராக் அப்படிங்கிற லெட்டருக்குள்ளார ஒரு இட்டு செமிகான்சோனண்ட் இருக்குது, ஒரு ர கான்சோனண்ட் இருக்குது. இது ரெண்டையுமே சேர்த்து எழுதும்போது ட்ர. ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. ட்ரக்கு, ட்ரம்மு, பெட்ரோல். ஓகே சில்ட்ரன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. இது ஜென்ரலாக எங்கே வேணால் வரும். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா,
ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். இந்த சிம்பிள் இப்போ நான் இந்த லெட்டருக்கு மேலே போடுறேன். இந்த சிம்பிள் எல்லாம் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெர்டிக்கல் லைனுக்கு மேலே தான் போடணும். ஓகே, ஸோ இப்போது இந்த சிம்பிள் ஆக்சுவலாக இங்கே தா அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. ஸோ தாக்கு மேலே இந்த சிம்பிள் நான் போட்டிருக்கேன், இ அப்படிங்கிற சிம்பிள் போட்டிருக்கேன். எங்கேருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்? இந்த வெர்டிக்கல்லேருந்து ஜாயின் பண்ணி இந்த வெர்டிக்கல் லைனை டச் பண்ண மாதிரி இப்படி போட்டிருக்கிறேன். ஸோ அந்த சிம்பிள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இர் அப்படிங்கிற சிம்பிளை நம்ம, இது சிம்பிள் கிடையாது ஆக்சுவலாக இந்த லெட்டரோட ஒரு ஷேப், அந்த ஷேப்பை கொண்டு வந்து போடணும். சிம்பிள் அப்படிங்கிறது வவ்வல்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஷேப் அப்படிங்கிறது ராவோட டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஸோ சிம்பிளையும் ஷேப்பையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போது இங்கே கீ, அடுத்தது இங்கே தீ எழுதியிருக்கிறேன். ஸோ தீ சிம்பிள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு பக்கமாக இந்த இருங்கிற சிம்பிளை ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சு யோ. ஸோ இந்த ஓகி மாத்திரா இருக்குது, இது யா ப்ளஸ் ஓ. ஸோ இந்த ஓகி மாத்திராவுக்கு அடுத்ததான் இந்த சிம்பிள் போட்டிருக்கிறேன். இப்போ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது போதும், இது தேவையில்லை இனிமேல். ஃபர்ஸ்ட் ஒன் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நான் சொல்லிட்டேன். இதோட ப்ரொனன்சியேஷன் என்ன எழுதியிருக்கிறேன் பாருங்க, இர். ஸோ அப்போ இதை என்ன படிக்கணும்? இது ஆ தெரியும், இது த. ஆ த மேலே இர் இருக்கு. அப்போ இதை எப்படி படிக்கணும்? ஆ த இர் அப்படின்னு படித்தோம்னா அது தப்பு. ஆ த இர் இப்படி படித்தோம்னா ராங். ஏன் ஜி ராங் அப்படின்னு சொல்கிறீங்க? நீங்கள் தான் மேலே சிம்பிள் போட்டிருக்கிறீங்க, கரெக்டாக தானே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிம்பிளுக்கு, இந்த ஷேப்புக்கு ஒரு தனி ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த இர் அப்படிங்கிற ஷேப்புக்கு என்ன கேரக்டர் அப்படின்னா, அது எந்த லெட்டரோட ஜாயின் ஆகி வருதோ அந்த லெட்டரை டம்ப் பண்ணிடும். ஸோ இப்போ மேலே யார் இருக்கிறாங்க? இப்போ தா மேலே இருக்கா, இர் மேலே இருக்கா? ஸோ இர் தான் மேலே இருக்குது. ஸோ இந்த இர் என்ன பண்ணுது? தாவை போட்டு அழுத்திருச்சு. ஸோ அப்போ நம்ம எப்பயுமே மேலே யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ அப்போ எப்படி படிக்கணும்? ஆ இர் த அர்த்து. புரியுதா? இப்படி தான் படிக்கணும். ஆ இர் த அர்த்த. இதுதான் ரைட். ஸோ இப்போ நாங்கள் அர்த்து அப்படிங்கிறேன். ஏன் இங்கே த அப்படிங்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் இங்கே எந்த விதமான சிம்பிள்ஸும் கிடையாது. அப்போ மேலே தான் நீங்கள் ராவோட சிம்பிள் போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, அது சிம்பிள் கிடையாது, அது ஒரு ஷேப். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் சிம்பிள்ஸ் அண்ட் ஷேப். ஸோ இது ராவோட ஒன் ஆஃப் தி ஷேப். This is one of the shape of ra. Okay, so இது வந்து எப்படி pronounce பண்ணும்? இர். ஓகே, ஆ இர். இங்க தா. தாவுல எந்த விதமான சிம்பிள்ஸ், வவ்வல்ஸ்ல இருந்து வரக்கூடிய எந்த சிம்பிள்ஸுமே இல்லை. அதனால இதை நான் புள்ளி வச்சு படிக்கிறேன். ஆ இர் த அர்த்த. ஓகே, நெக்ஸ்ட் கி. கா பிளஸ் இ, கீ பிளஸ் தி. கீ தி இர் அப்படின்னு படிக்கலாமா? நோ. கீ இர் தி, கீர்த்தி. புரியுதா? கீ தி போட்டாச்சு, இங்க சிம்பிள் போட்டோம். அதை எப்படி படிக்கணும்? கீ இர் தி, கீர்த்தி. ஓகே, இதுதான் சரியான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வேர்டை எழுதி காட்டுறேன் பாருங்க, இன்னும் ஈஸியா புரியும். லாஸ்ட் லெட்டர் சு யோ த பிளஸ் இரு சிம்பிள் போட்டாச்சு. இதை எப்படி படிக்கணும்? சு. ஃபர்ஸ்ட் சு எழுதிட்டோம்.
நெக்ஸ்ட் இப்போ யோவுக்கு பக்கத்தில் இந்த ராவோட ஷேப் வந்திருக்கு, இர் அப்படிங்கிற ஷேப் வந்திருக்கு. அப்போ இந்த யோவை இந்த இர் என்ன பண்ணும், டம்ப் பண்ணிடும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும், யோவை ஃபர்ஸ்ட் படிக்கணுமா இர்ரை ஃபர்ஸ்ட் படிக்கணுமா, இர்ரை தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். சு இர் நெக்ஸ்ட் யோ, சூரியோ த இ. பிகாஸ் இங்கே லாஸ்ட் லெட்டரில் சிம்பிள் எதுவுமே வரல, அதனால் அங்கே நான் புள்ளி வச்சுக்கிட்டேன். சூரியோதய். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா பாருங்க. சு இர் இந்த சிம்பிள் மேலே வந்திருக்கு, அப்போ இந்த லெட்டரை டம்ப் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு இர்ரை தான் படிக்கணும். சு இர் யோ த இ, சூரியோதய். ஓகே, ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ரா. This is different shapes of ra. இதை உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கோங்க. நீட்டாக டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி அழகாக ஒரு லைன் விட்டு அழகாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வாட் ஆர் தி ப்ரொனன்சியேஷன் ஃபார் டாட். டாட் அப்படின்னா அந்த அனுஸ்வார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டாட்டாக வரும், நிறைய இடத்துல டாட்ஸ் வரும். அதுக்கு என்ன ப்ரொனன்சியேஷன் கொடுக்கணும், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த டாட்டுக்கு எந்த ப்ரொனன்சியேஷன், அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வாட் ஆர் தி ப்ரொனன்சியேஷன் ஃபார் இந்த டாட். இந்த டாட்டுக்கு பேர் ஹிந்தியில் என்ன, அனுஸ்வார். அனுஸ்வார் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் நான் எழுதி போட்டுறேன். ஓகே, இப்போது இந்த இடத்துலலாம் எங்கெங்கே டாட் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு டாட் வரும், இங்கே ஒரு மாவுக்கு மேலே ஒரு டாட், ஜாவுக்கு மேலே ஒரு டாட். கொஞ்சம் நான் பெருசாகவே போடுறேன் உங்களுக்கு ஈஸியாக விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லிசன் பண்ணுங்க, நான் என்ன ப்ரொனன்சியேஷன் கொடுக்குறேன். கா இங்கு க ந கங்கன், மா இஞ்சு ஜ ல மஞ்சள், ஜா இன்னு ட ஜண்டா, ஆ இந்து த ர அந்தர், கா இம்மு ப ல கம்பல், சா இம்மு யு இக் த சம்யுக்த், ஆ இன் ஷ அன்ஷ். ஸோ என்ன ஜி இந்த டாட்டு பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது, இது நிறைய ப்ரொனன்சியேஷன் கொடுக்குறீங்களே, இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஈஸியான ட்ரிக். இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ப்ரொனன்சியேஷன், ஃபஸ்ட்டு இங்கு, நெக்ஸ்ட்டு இஞ்சு, நெக்ஸ்ட்டு 3 சுழி இன்னு, நெக்ஸ்ட்டு நன்றிக்கு வர நான் அதில் புள்ளி வச்சா இந்து, நெக்ஸ்ட் இம்மு, நெக்ஸ்ட் இம்மு, நெக்ஸ்ட் 2 சுழி இன்னு. என்ன ஜி எல்லாம் இது கிட்டத்தட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான், அதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எதை வச்சு நான் இந்த ப்ரொனன்சியேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறது. none other than, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
after the dot. After the dot, இங்கேயும் after the dot, after the dot, after the dot, கெஸ் பண்ணுங்க. அப்படி என்னடா ஜி ஆஃப்டர் தி டாட் ஆஃப்டர் தி டாட்னு எழுதிட்டே இருக்கிறாரே. ஸோ அப்போ அந்த டாட்டுக்கும் ஆஃப்டர் தி டாட் அப்படிங்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? I hope some students can easily guess. After the dot, after the dot. Okay, so இப்போ க க க घ च छ ज झ ट ठ ड ढ त थ द ध प फ ब भ य र ल व. Next, श श स ह. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ இங்கே கங்கன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த டாட்டுக்கு இங்குங்கிற சவுண்டு, இந்த டாட்டுக்கு இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இம்மு, ரெண்டு சொல்லி இன்னு, இவ்வளோ சொல்லியிருக்கிறேன். ஆஃப்டர் தி டாட்னு போட்டு இந்த லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்கிறேன். அப்படின்னா இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லாஸ்ட் லெட்டர் ஸோ இப்போது இந்த லெட்டர்ஸோட லாஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, சரி இதை நான் இது ஹோல் லெட்டராகவே எழுதிடுறேன். எழுதி கீழே கோடு போட்டுறேன். அப்போ அதை எப்படி படிக்கணும்? செமி கான்சனண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ப்ரொனன்சியேஷன் எப்படி கொடுக்கலாம்? கீழே கோடு போட்டாச்சு. அப்போ இதை எப்படி படிக்கணும்? இங்கு. இதை செமி கான்சனண்டாக மாற்றினா இஞ்சு, மூணு சொல்லி இன்னு, இது இந்து. ஸோ இதுக்கு நான் ரெண்டு சொல்லியிருக்கிறேன், இந்த நாவும் வரும், ரெண்டு சொல்லி நாவும் வரும்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்துங்கிறத எடுத்துக்குவோம். அடுத்தது இம்மு, அடுத்தது நெக்ஸ்ட்டும் இம்மு, அடுத்தது ரெண்டு சொல்லி இன்னு. Some students may ask the doubt, என்ன ஜி இங்கே யாரா லாவா இது வரைக்கும் ரைட்டு. ஸோ இதோட லாஸ்ட் லெட்டர் ஞா ஞா நா நா மா எழுதியிருக்கிறீங்க. ஸோ யாரா லாவா அங்கே 4 லெட்டர் தானே வரும், லாஸ்ட் லெட்டர் மா இருக்காதே, நீங்கள் ஏன் மறுபடியும் மா எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ரூல்ஸ். ஓகே, இந்த பா ஃபா பா பா அப்படிங்கிற லைனில் மா வருது இல்லையா, இதே மா இந்த லைனுக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த சாப்டரில் மட்டும் அந்த டாட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போது இது எப்படி, என்ன மெத்தட் அப்படிங்கிறது பார்க்கலாம். க இங்கு க ந கங்கன். இப்போ நான் இதுக்கு இங்குங்கிற சவுண்டு கொடுக்குறேன். இந்த இங்குங்கிற சவுண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டாட்டுக்கு அடுத்து வரக்கூடிய லெட்டர் ஆஃப்டர் தி டாட் போட்டிருக்கேனா. ஸோ டாட்டுக்கு அடுத்ததா, இந்த டாட்டுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய லெட்டர் என்னன்னு பார்க்கணும். ஆஃப்டர் தி டாட்
க, 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 க. இந்த 4ல் ஏதாவது ஒரு லெட்டர் டாட்டுக்கு அடுத்ததா வந்திருந்தா அதுக்கு என்ன சவுண்டு கொடுக்கணும்? இந்த 4 லெட்டரில் ஏதாவது ஒன்று வந்தால் இதோட லாஸ்ட் லெட்டர் என்ன? ங. அதில் புள்ளி வச்சா இங்கு. ஸோ அந்த சவுண்டு நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் தி டாட் அப்படின்னா இந்த டாட்டுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்தை பார்க்குறோம். அந்த எழுத்து இந்த கா வரிசையிலிருந்து வந்தால் இதோட கடைசி லெட்டர் என்ன? கடைசி எழுத்து இங்கு. ஸோ அந்த சவுண்டை நம்ம கொடுப்போம். இப்போ புரியுதா? கா, இங்கு, க, ந. ஏன் இங்க இங்குன்னு சொல்றேன்? பிகாஸ் டாட்டுக்கு அடுத்தது கா வரிசையிலிருந்து இந்த லெட்டர் வந்திருக்கு, க. அப்போ இதோட கடைசி லெட்டர் என்ன? ங. அதுல புள்ளி வச்சா இங்கு. அந்த சவுண்டை இங்க கொடுத்தாச்சு. இப்போ இதை படிங்க. கா, இங்கு, க, ந. இங்க சிம்பிள் இல்லை, அதனால இன்னுன்னு படிச்சுக்கலாம். கங்கன். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் மா, இஞ்சு, ஜ, ல, மஞ்சள். இதே மெத்தட் தான் இங்கேயும். ஸோ டாட்டுக்கு அடுத்து வந்த லெட்டர் சா வரிசையிலிருந்து வந்திருக்கு. அதோட லாஸ்ட் லெட்டர் என்ன? இஞ்சு. ஸோ அந்த சவுண்டை இங்கே கொடுக்குறேன். அப்போ மா, இஞ்சு, ஜ, ல. மா, இஞ்சு. ஏன் இஞ்சுன்னு சொல்கிறேன்? பிகாஸ் டாட்டுக்கு அடுத்ததா சா வரிசையிலிருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. இது தேர்டு லெட்டர்னு கிடையாது. இந்த 4ல் எந்த லெட்டர்ஸ் வந்தாலுமே அதோட லாஸ்ட் லெட்டர் என்னவோ அந்த சவுண்டை நம்ம படிச்சுக்கணும். ஓகே? ஸோ அப்போ மா, இஞ்சு, ஜ, ல, மஞ்சள் அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா இந்த சா வரிசையிலிருந்து இந்த லெட்டர் வந்ததுனால இதோட லாஸ்ட் லெட்டரோட ப்ரொனன்சியேஷன் என்ன? இஞ்சு. ஐ மீன் செமி கான்சனண்டா நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் கீழே கோடு போட்டிருக்கிறேன். ஸோ இஞ்சுன்னு படிப்போம். அப்போ அந்த இஞ்சுங்கிற சவுண்டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட் ஜண்டா. இந்த இன்ன கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம், இதை லைட்டா சொல்லுவோம். ஸோ ஜ, இன், டா. டாட்டுக்கு அடுத்தது டா வரிசையிலிருந்து ஒரு எழுத்து வந்திருக்கு. அதனால இதோட லாஸ்ட் லெட்டர் இன். அந்த சவுண்டை இங்க நான் கொடுக்கிறேன். ஜண்டா. நெக்ஸ்ட் ஆ, இந்து, த, ர, அந்தர். ஸோ இந்த இந்து ஏன் இங்க 2 சொல்லி இன்னு யூஸ் பண்ணக்கூடாதான்னு நீங்க கேட்கலாம். யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் தா வரிசைக்கு இந்த இந்துங்கிற சவுண்டு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஷா, ஷா, சா, ஹாங்கிறதுக்கு 2 சொல்லி இன்னுங்கிற சவுண்டு எடுத்துக்கணும். இது அங்க ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே? ஸோ ஆ, இந்து, த, ர, அந்தர். இதை எப்படி கண்டுபிடிச்சேன்? பிகாஸ் இந்த டாட்டுக்கு அடுத்ததா தா வரிசையிலிருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதனால தா வரிசையோட கடைசி லெட்டர் என்ன? இந்து. அந்த சவுண்டை இங்க கொடுத்துட்றேன். ஆ, இந்த, ர, அந்தர். நெக்ஸ்ட் க, இம், ப, ல, கம்பல். கம்பல். பிகாஸ் இங்க ஏன் இம்முங்கிற சவுண்டு கொடுக்குறேன்? டாட்டுக்கு அடுத்ததா பா வரிசையிலிருந்து ஒரு எழுத்து வந்திருக்கு. அதனால அதோட லாஸ்ட் லெட்டர் என்ன? மா. அதுல புள்ளி வச்சா இம். ஸோ அந்த சவுண்டை நான் இங்க கொடுத்துருக்கிறேன். கா, இம், ப, ல, கம்பல். புரியுதா? நெக்ஸ்ட் டாட்டுக்கு அடுத்ததா யாராலாவா வந்தாலுமே இந்த மா, இம்முங்கிற சவுண்டு இங்கேயும் வந்து அது கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுது. அந்த லெட்டர் இந்த லெட்டர்ஸ்க்கும் சேர்த்து ஸ்பான்சர் பண்ணுது. அப்போ சா, இம், யு, இக்கு, த, சம்யுக்த். ஓகே? சம்யுக்த் அப்படிங்கிற. ஏன் இங்க இம்முங்கிறேன்? பிகாஸ் டாட்டுக்கு அடுத்தது இந்த யாங்கிற லெட்டர் வந்திருக்கு. யாவோட இந்த ஊக்கி மாத்திரா சேர்ந்து வந்திருக்கு. பட் நம்ம அந்த மெயின் லெட்டர் என்ன? யா. ஸோ அப்போ அந்த யாங்கிற லெட்டர் அது யாவாவும் வரலாம், ஈயாவும் வரலாம், யு, யூ, அப்புறம் ஏ, ஐ, யோ, யவ், எப்படி வேணால் வரலாம். பட் அந்த பேஸ் லெட்டர் என்ன? யா. ஸோ யா கூட எந்த சிம்பிள் வேணாலும் ஆட் ஆகி வரலாம். ஆனால் டாட்டுக்கு அடுத்து வந்த லெட்டர் மெயின் லெட்டர் என்ன? யா. ஸோ அப்போ யா, ரா, லா, வா வந்தா அது கூட இந்த இம்முங்கிற சவுண்டு கொடுத்துடணும். ஸோ அப்போ சா, இம், யூ, இக், த, சம்யுக்த். ஓகே? நெக்ஸ்ட் அன்ஷ். இது பாருங்க, ஜண்டா. அழுத்தி சொல்றேன், இது அன்ஷ். இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாட்டுக்கு அடுத்தது இந்த ஷா, ஷா, சா, ஹா இந்த 4 லெட்டர் வந்தா இங்க இந்துங்கிற சவுண்டு கொடுத்தாச்சு. இங்க 2 சொல்லி இன்னோட சவுண்டை கொடுக்குறோம். அப்போ அன்ஷ். ஓகே சில்ட்ரன், புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க? இதையும் உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் அழகாக
டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி அழகாக ஒரு லைன் விட்டு நல்லா ஸ்பேஸ் விட்டு ஹோல் பேஜ் கவர் பண்ணுற மாதிரி நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதோட உங்கள் பேசிக்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேயே ஸ்பெல்லிங் சிஸ்டம்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா உங்களோட ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். அதை எப்படி, அது என்னங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஓகே, ஸோ அந்த ஸ்பெல்லிங் சிஸ்டம் எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். இதை ஹிந்தியில் வர்ண விச்சேத், வர்ண விச்சேத் அப்படின்னா ஸ்பெல்லிங் சிஸ்டம். எனர்ஜி ஸ்பெல்லிங் சிஸ்டம் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஞாபகம் இருக்கும், சில பேர் மறந்துருக்கலாம். இது பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் தமிழில் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வார்த்தை எழுதிடுறேன், வருகை. ஸோ இப்போது இதை பிரித்து எழுதணும். ஒவ்வொரு எழுத்தையும் பிரித்து எழுத போகிறோம். இப்போ ஒவ்வொரு லெட்டர்லையும் என்ன உயிரெழுத்து இருக்குது, என்ன மெய்யெழுத்து இருக்குது அப்படின்னு நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ இந்த வருகை அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா இவ்வு கூட்டல் ஆ, இவ்வு கூட்டல் ஆ சேர்ந்தா வா, ப்ளஸ் இரு கூட்டல் ஊ, இரு கூட்டல் ஊ சேர்ந்தா ரு, இக்கு கூட்டல் ஐ, இக்கு கூட்டல் ஐ சேர்ந்தா கை. ஸோ இப்போ இந்த வருகை, இந்த வருகை அப்படிங்கிற எழுத்துக்குள்ளார இவ்வு பிளஸ் ஆ பிளஸ் இரு பிளஸ் ஊ பிளஸ் இக்கு பிளஸ் ஐ, இவ்வு பிளஸ் ஆ வா, இரு பிளஸ் ஊ ரு, இக்கு பிளஸ் ஐ கை, வருகை. ஸோ இப்போ இந்த வருகை அப்படிங்கிற 3 எழுத்துக்குள்ளார ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, ஒரு உயிரெழுத்து, இது ரெண்டுமே சேர்ந்து இந்த உயிர்மெய் எழுத்தா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த 3 லெட்டர் வருகை அப்படிங்கிறதுக்குள்ளார ஒரு உயிரெழுத்து இருக்கு, ஒரு மெய்யெழுத்து இருக்கு. இதுலேயும் ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, இங்க ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து. மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 6 எழுத்து இருக்கு. இதே ஃபார் எக்ஸாம்பிள் நன்றி அப்படின்னு எழுதிடும். ஸோ இப்போ இந்த நன்றின்னு எழுதும்போது இந்து பிளஸ் ஆ பிளஸ், இப்போ இங்க இன்னுன்னு மெய்யெழுத்தாவே இருக்கு. ஸோ அந்த மெய்யெழுத்தை நம்மளால பிரிக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ அந்த இன்ன அப்படியே எழுதிக்குவோம், இன்னு பிளஸ். இப்போ இந்த ரீயை பிரிக்கலாம், இரு பிளஸ் இ அப்படின்னு பிரிக்கலாம், இரு பிளஸ் இ. ஸோ இப்போ இன்னு பிளஸ் ஆ ந, நெக்ஸ்ட் இந்த இன், இரு பிளஸ் இ ரி. ஸோ இப்போ இந்த நன்றிங்கிற லெட்டருக்குள்ளார என்னென்ன இருக்கு? நாவுக்குள்ளார இன்னு பிளஸ் கூட்டல் ஆ இருக்கு. இன்னு அதை அப்படியே மெய்யெழுத்துங்கிறதுனால அப்படியே எழுதியாச்சு. ரி இரு கூட்டல் இ ரி. இப்போ புரியுதா? இது தமிழில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கிறேன். இதை அப்படியே நம்ம ஹிந்தியில் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் ஸ்பெல்லிங் சிஸ்டம் அண்ட் ஹிந்தியில் வர்ண விச்சேத். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாமல் உங்களால் படிக்க முடியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியான வேர்ட்ஸாக பார்க்கலாம். கோ ய ல, கோயல். கௌ து ஹா ல, கௌதுஹல்.
பிரா இர்த்தனா பிரார்த்தனா. 4 சு இந்தர சுந்தர். நக்ஷத்ர நக்ஷத்ர. ஸோ இப்போ இந்த 5 வேர்ட்ஸை நான் உங்களுக்கு பிரித்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இதை லிசன் பண்ணணும். இதை கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிஸ்டம் இது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்த மாதிரியே தான் இந்த கோ, இந்த கோங்கிற லெட்டரை பிரிக்க போகிறோம். ஸோ அப்போ எப்படி பண்ணணும்? தமிழில் இக்குன்னு காணு எழுதி மேலே புள்ளி வச்சோம், இங்கே காணு எழுதி கீழே கோடு போடுறோம். அப்போ இது இக்கு. இக்கு ப்ளஸ் ஓ அப்படிங்கிற சிம்பிள் வந்திருக்கு, ஓவோட சிம்பிள், அதை தனியாக எழுதிடுறோம். இக்கு ப்ளஸ் ஓ ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ. ஸோ இங்கே யா அப்படிங்கிற லெட்டரில் எந்த சிம்பிளுமே இல்லை. அப்போ எந்த சிம்பிளுமே இல்லைன்னா ஆ. பிகாஸ் நம்ம சிம்பிள்ஸ் லேர்ன் பண்ணும்போது ஆ தெர் இஸ் நோ மாத்ரா, நோ சிம்பிள் அப்படின்னு எழுதியிருப்போம். ஓகேயா? ஸோ அப்போ இக்கு ப்ளஸ் ஓ கோ, இ ப்ளஸ் ஆ ய ப்ளஸ் இல்லு ப்ளஸ் ஆ லா. நெக்ஸ்ட் இக்கு ப்ளஸ் ஓ கோ, இ ப்ளஸ் ஆ யா, இல்லு ப்ளஸ் ஆ லா, கோயல் வந்துருச்சா? இதே தான். நெக்ஸ்ட் இக்கு பிளஸ் அவுக்கி மாத்திரா வந்திருக்கு, அவு கௌ. நெக்ஸ்ட் த, அத இதுன்னு மாத்திக்கிறோம். இது பிளஸ் என்ன சிம்பிள் வந்திருக்கு? ஊ து, கௌ து பிளஸ் ஹா. அப்போ சிம்பிள் இல்லை, அப்போ இஹு பிளஸ் ஆ. கௌது ஹா பிளஸ் இல்லு பிளஸ் ஆ ல, கௌது ஹல் வந்துருச்சா? இக்கு பிளஸ் ஔ கௌ, இது பிளஸ் உ து, இஹு பிளஸ் ஆ ஹா, இல்லு பிளஸ் ஆ ல, கௌதுஹல் வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ராவெல்லாம் யூஸ் பண்ணி இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கு? பிரா இர் த நா, பிரார்த்தனா. இதை ரீட் பண்ணி பார்க்கணும். என்னென்ன உச்சரிப்பு ஃபர்ஸ்ட் வருது? பிரா அப்படிங்கும்போது எது ஃபர்ஸ்ட் வருது? இப்புங்கிற சவுண்டு ஃபர்ஸ்ட் வருது. இப்பு பிளஸ் ரா, பிர பிளஸ் துணைக்கால் ஒன்று இருக்கு, பிரா இர் த நா பிரார்த்தனா. ஸோ இதை பிரிக்க போகிறோம். எப்படி? இப்பு பிளஸ் இரு பிளஸ் இது என்ன மாத்திரா? ஆக்கி மாத்திரா, ஆ. இப்பு பிளஸ் இரு பிளஸ் ஆ, இது மூணுமே சேர்ந்தா இந்த பிரா. நெக்ஸ்ட் இங்க இரோட ஷேப் வந்திருக்கு. இதோட ப்ரொனன்சியேஷனே இரு தான். ஸோ அதில் எந்த சிம்பிளுமே கிடையாது, அதாவது மெய்யெழுத்தாவே வந்திருக்கு. அப்போ அதோட ஃபுல் ஃபார்மை எழுதிடணும். இரு, இப்பு பிளஸ் இரு பிளஸ் ஆ ஈக்குவல் டு பிரா. தென் இர், பிரார் பிளஸ் இத்து பிளஸ் ஆ. ஸோ இந்த த அப்படிங்கிறதுல சிம்பிள் இல்லை. பிரார்த்த பிளஸ் இன்னு பிளஸ் ஆ நா. பாருங்க. ஸோ இப்போ இந்த மூணுமே சேர்ந்தது தான். இந்த மூணுமே சேர்ந்தது என்னது? இந்த பிரா. ஸோ இந்த ப்ராக்குள்ளார இப்பு இருக்கு, இரு இருக்கு, பிளஸ் ஆக்கி மாத்திரா இருக்கு. ஸோ இந்த ப்ரா வந்துருச்சா? நெக்ஸ்ட் இந்த இரோட ஷேப். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் எழுதிட்டோம். ப்ரார் பிளஸ் இத்து பிளஸ் ஆ த பிளஸ் இன்னு பிளஸ் ஆ ந, பிரார்த்தனா வந்துருச்சா? நெக்ஸ்ட் இப்போ இந்த டாட்டுக்கு எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். இசு பிளஸ் உ, சு பிளஸ் சு இந்து த ர, சுந்தர். இதுக்கு இந்துங்கிற சவுண்டு கொடுக்குறேன். ஏன் இந்துங்கிற சவுண்டு கொடுக்குறேன்?
பிகாஸ் டாட்டுக்கு அடுத்தது தா வரிசையிலிருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அப்போ அதுக்கு இந்துங்கிற சவுண்டு கொடுக்கணும். இதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் எழுதுனா போதும். இதோட ஃபுல் ஃபார்ம் எப்படி எழுதணும்? இந்து. சு இந்து பிளஸ் இது பிளஸ் ஆ, சுந்த பிளஸ் இரு பிளஸ் ஆ. அந்த ராவை பிரிச்சோம்னா இரு பிளஸ் ஆ. சு இசு பிளஸ் உ, சு. இந்த டாட்டுக்கு என்ன? இந்துங்கிற சவுண்டு கொடுத்தேன், அதோட ஃபுல் ஃபார்ம் எழுதிட்டேன். சு இந்து, இது பிளஸ் ஆ த, இரு பிளஸ் ஆ ர, சுந்தர். எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் நக்ஷத்ர. இந்து பிளஸ் ஆ ந. ஸோ இப்போ இது இக்ஷ. இந்த இக்ஷங்கிறது ஒரு டைரக்டான கான்சனன்ட் கிடையாது. கான்சனன்ட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்ல சில லெட்டர்ஸோட காம்பினேஷன்னால உருவான லெட்டர்ஸ் தான் அந்த இக்ஷ, இத்ர, இக்ய, இஷ்ர அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த இக்ஷ அப்படிங்கிறத பிரிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவீங்க? இக்ஷ பிளஸ் ஆ அப்படி எழுதுனா இது தப்பு. ஓகே, அப்படி எழுதக்கூடாது. இந்த இக்ஷவை பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க? இக்கு பிளஸ் இஷு பிளஸ் ஆ. ஸோ இந்த 3 லெட்டருமே சேர்ந்தது தான் இந்த இக்ஷ. இக்ஷ. இன்னு பிளஸ் ஆ ந, இக்கு பிளஸ் இஷு பிளஸ் ஆ ஈக்குவல் டு இக்ஷ பிளஸ் இத்து பிளஸ் இரு பிளஸ் ஆ. ஸோ இது 3 சேர்ந்தது தான் இத்ர. ஓகே, இன்னு பிளஸ் ஆ ந, இக்கு பிளஸ் இஷு பிளஸ் ஆ க்ஷ, இத்து பிளஸ் இரு பிளஸ் ஆ த்ர. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? ஸோ இதுதான் ஸ்பெல்லிங் சிஸ்டம். ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக்கு ரொம்ப தெளிவாக அழகான மெத்தடில் உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக உங்களுக்கு போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 6 சாப்டரையுமே அண்ட் இந்த ஸ்பெல்லிங் சிஸ்டம் இது வந்து தனி செப்பரேட். இது வந்து உங்களுடைய ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை அந்த ப்ரொனன்சியேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் அவாய்ட் ஆகும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் புக்கில் இருந்து எடுத்து இந்த ஸ்பெல்லிங் சிஸ்டம் மெத்தடை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணி வைங்க. அண்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பாருங்கள், ரைட் பண்ணி பாருங்கள், நீங்களே செல்ஃப் கரெக்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இதோட பேசிக்ஸ் ஓவர். ஃபர்தராக வரக்கூடிய கிளாஸில் நம்ம லெசன்ஸ் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், தன்யவாத்.